வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் பூடிகார்ட் 0.5 mg ரெஸ்பியூல்ஸோட பயன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பூடிகார்ட் 0.5 mg ரெஸ்பியூல்ஸ். இந்த பூடிகார்ட் 0.5 mgயில் என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி முதல்ல பார்க்கலாம். இதில் புடிசோனைடு அப்படின்னு சொல்லி ஒரு மெடிசன் ஆட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஸ்டீராய்டு. இந்த மெடிசன் எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த ஆஸ்துமா பிரச்சனையை சரி செய்யறதுக்கு பயன்படுது. இந்த பூடிகார்ட் 0.5 mg ரெஸ்பியூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லிக்யூட் ஃபார்மில் இருக்கும். இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெபுலைசரில் மேலே இருக்கிற அந்த டாப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நெபுலைசரில் உள்ளே இன்சர்ட் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் அந்த ஆவி பிடிப்பாங்களா அந்த மாதிரி அந்த புகை பிடிக்கிறது தான் இந்த பூடிகார்ட் 0.5 mg ரெஸ்பியூல்ஸ் பயன்படுத்தணும். இந்த பூடிகார்ட் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பயன்கள் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு லங்ஸு, அதாவது நுரையீரலில் வீக்கம், இன்ஃப்ளமேஷன் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும். அது எல்லாத்தையுமே சரி செய்கிறதுக்கு இந்த பூடிகார்ட் 0.5 mg ரெஸ்பியூல்ஸ் ஹெல்ப் பண்ணுது. மேலும் பொதுவாக நிறைய பேருக்கு அந்த ஆஸ்துமா அட்டாக்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு டாக்டர்ஸ் இந்த பூடிகார்ட் 0.5 mg ரெஸ்பியூல்ஸ் பரிந்துரை செய்கிறாங்க. இந்த மெடிசனை ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்க எடுத்துக்கும் போது இது ஸ்ட்ரெயிட்டாக அவங்களோட லங்ஸில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷன், அந்த சிம்டம்ஸு, அந்த ஸ்வெல்லிங் இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணும். ஏன்னா இது ஒரு ஸ்டீராய்டு தான். அதனால் அவங்களுக்கு இமிடியேட் எஃபெக்ட் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு அந்த நெஞ்சு இறுக்கலாக இருக்கும். அதாவது மூச்சு வர்றதுக்கு ரொம்ப சிரமமாக ஒரு நெஞ்சு அடைச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் அதேமாதிரி வீசிங் பிரச்சனை இருக்கும் நிறைய பேருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, நிறைய பேரால் மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இருமல் வறட்டு இருமல் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த ரெஸ்பியூல்ஸ் டாக்டர் பரிந்துரை செய்கிறாங்க. அதே மாதிரி இந்த மெடிசனை டாக்டர் உங்களுக்கு பரிந்துரை செஞ்சால் மட்டும் பயன்படுத்துங்க. சுயமாக எந்த ஒரு மருந்து மாத்திரையும் எடுத்துக்கக்கூடாது. மேலும் இப்போ உங்களுக்கு ஆஸ்துமா இருக்குது அல்லது நுரையீரல் பிரச்சனை வேறு எதாவது இருக்குது, மூச்சுக்குழல் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மெடிசன் நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சில பேருக்கு சில வாரங்கள் வரை யூஸ் பண்ணால் தான் அதனோட ஃபுல் ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த மெடிசனோட எஃபெக்ட் கிடைக்கிற வரைக்கும் இந்த மெடிசனை நீங்கள் யூஸ் பண்ணணும். டாக்டர் சொன்ன அளவை விட அதிகமாகவும் யூஸ் பண்ணக்கூடாது, கம்மியாகவும் யூஸ் பண்ணக்கூடாது. தொடர்ந்து மருத்துவர் பரிந்துரைத்த அளவுப்படி இந்த மருந்தை நீங்கள் பயன்படுத்தணும். சரி, இந்த மருந்துனால ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒரு சில சைடு எஃபெக்ட் இருக்கும். ஏன்னா எல்லா மெடிசனுக்குமே சைடு எஃபெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. உங்களுக்கு இந்த மெடிசன் யூஸ் பண்ணதுக்கப்புறம் சில பேருக்கு சாப்பாடு சாப்பிடும்போது விழுங்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். அதேமாரி தலைவலி, அதுமாரி இன்ஃபெக்ஷன்ஸ் எதாவது ஆகலாம். மசில் பெயின், மசில் வீக்னஸ்ஸு, அதேமாரி இந்த அப்டோமினல் பெயின், டிப்ரெஷன் இந்த மாதிரி பிரச்சனை சில பேருக்கு வரலாம். ஆனால் அந்த மாதிரி ஏதாவது சைடு எஃபெக்ட் சின்ன சின்னதாக வந்தால் கூட ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. நம்ம பாடியை அதை மேனேஜ் பண்ணிக்கும். அதேமாரி ரொம்ப அதிகமாக இருந்தால் நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்டிங் பண்ணலாம். மற்றபடி இந்த மெடிசனோட எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா பிரச்சனைக்கு ஒரு நல்ல மெடிசன். அதே மாதிரி இந்த மெடிசனோட டோஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, இந்த டோஸு மற்றும் எத்தனை நாள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்காங்க. ஏன்னா அவங்க தான் உங்களுக்கு இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக சொல்லுவாங்க. அதே மாதிரி எந்த ஒரு மருந்து மாத்திரை வாங்கினாலும் அதனோட லேபிளை நல்லா கவனமாக படித்து பாருங்கள். எக்ஸ்பிரி டேட்டை முதல்ல செக் பண்ணுங்கள். வீட்டில் ஸ்டோர் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு கட்டாத இடத்துல வச்சுருங்க. குறிப்பாக சன்லைட் படாத அளவுக்கு ஒரு கூல் அண்ட் ட்ரை பிளேஸில் ஸ்டோர் பண்ணுறது நல்லது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மெடிசனை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நெபுலைசர்னு ஒன்று இருக்கும்ல, அந்த நெபுலைசரில் மேலே ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ரெஸ்பியூல்ஸோட மேலே அந்த டாப்பை மூடி மாதிரி ஒன்று இருக்கும். அதாவது மேலே ஒரு அதை தனியாக கழட்டினோமா அது தனியாக கழண்டு வந்துடும். அதை பிரித்து நீங்கள் அந்த ரெஸ்பியூல்ஸ் அந்த நெபுலைசரில் இன்சர்ட் பண்ணி நீங்கள் அதை ஆன் பண்ணி நீங்கள் டாக்டர் சொன்ன வழிமுறைப்படி நீங்கள் இதை பயன்படுத்தலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.